உன்னை பயன்படுத்துறவர்களை அடையாளம் காண 10 ஆழமான உண்மைகள். உன்னை உண்மையா மதிக்கிறாங்களா, இல்ல தேவை இருக்கும்போது மட்டும் தேடி வர்றாங்களா? இந்த வீடியோ முடியும் போது உன் வாழ்க்கையில் இருக்கும் சில மனிதர்களைப் பற்றி நீ புதுசா யோசிக்க ஆரம்பிப்ப. இந்த 10 அறிகுறிகளில் 3 கூட ஒருத்தரிடம் இருந்தா அவர் உன்னை நேசிக்கல, பயன்படுத்திக்கிட்டு இருக்கார். கடைசி பாயிண்டை கண்டிப்பா மிஸ் பண்ணாத. அறிமுகம். வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில எல்லாருமே நமக்காக இருக்கிற மாதிரி தோன்றுவாங்க, சிரிப்பாங்க, பேசுவாங்க, அன்பு காட்டுவாங்க. ஆனால் எல்லாருடைய அன்பும் உண்மையானது கிடையாது. சிலர் நம்மளை மனிதராக பார்க்க மாட்டாங்க, ஒரு வாய்ப்பாக மட்டும் பார்ப்பாங்க. நம்ம நல்ல மனசு, நம்ம பொறுமை, நம்ம நேரம், நம்ம பணம், நம்ம உதவி, இதையெல்லாம் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் நம்ம மதிப்பை ஒருபோதும் உணரமாட்டார்கள். அதனால் தான் இன்று உன்னை பயன்படுத்துகிறவர்களை அடையாளம் காண 10 ஆழமான உண்மைகளை பார்க்கப் போறோம். தேவை இருக்கும்போது மட்டும் தொடர்பு கொள்வார்கள். சிலர் மாதக்கணக்கில் பேச மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் திடீர்னு கால் பண்ணுவாங்க. ஒரு ஹெல்ப் வேணும், ஒரு வேலை இருக்கு, உன்னைதான் நம்பி வந்தேன். வேலை முடிஞ்சதும் மறுபடியும் காணாமல் போயிடுவாங்க. அவர்களுக்கு உன் நட்பு தேவையில்லை, உன்னால கிடைக்கிற பயன் மட்டும்தான் தேவை. உண்மையான உறவு வேலை முடிந்த பிறகும் தொடரும். பயன்படுத்துற உறவு வேலை முடிந்தவுடனே முடிஞ்சிடும். உன் பிரச்சனையை கேட்பார்கள், ஆனால் உதவ மாட்டார்கள். என்னாச்சு, எதுக்கு கவலையாயிருக்க அன்னு கேட்பாங்க. ஆனா நீ உண்மையிலேயே உதவி கேட்டா அவர்களுக்கு நேரம் இருக்காது, காரணங்கள் மட்டும் இருக்கும். அக்கறை காட்டுற மாதிரி பேசுறது வேற, உதவி செய்கிறது வேற. வார்த்தைகளால் மட்டுமே நிறைந்த அன்பு. கஷ்ட நேரத்தில் எந்த மதிப்பும் இல்ல. நீ இல்லைன்னு சொன்ன உடனே மாறிடுவாங்க. நீ எப்போதும் எஸ் சொன்னவரை, நீ நல்லவன், ஒரே ஒரு நாள் என்னால முடியாது சொன்ன உடனே அவர்களுடைய முகமூடி கழன்றிடும். கோபம், அமைதி, தொலைவு, குற்றச்சாட்டு எல்லாமே ஆரம்பமாகும். ஏன்னா அவர்களுக்கு உன் மனசு முக்கியமில்லை, அவர்களோட வசதிதான் முக்கியம். 4வது, உன் வெற்றியை கொண்டாட மாட்டார்கள். நீ தோற்றா பரவாயில்ல ஆறுதல் சொல்வாங்க. ஆனா நீ வெற்றி பெற்றா அமைதியா இருப்பாங்க. அல்லது அதிர்ஷ்டம், யாராலும் பண்ண முடியும் உன் வெற்றியை சின்னதாக்க முயற்சி செய்வாங்க. உன்னை உண்மையா நேசிக்கிறவர்கள் உன் வெற்றியில் சந்தோஷப்படுவாங்க. பயன்படுத்துறவர்கள் அதுல பொறாமைப்படுவாங்க. தவறு நடந்தா பழியை உன்னிமோ மேல் போடுவார்கள். தவறு அவர்களுடையது இருந்தாலும் கடைசியில குற்றவாளி நீ ஆகிடுவே. நீ அப்படி பண்ணலனா இது நடந்திருக்காது என்ன சொல்லுவாங்க. ஏன்னா பொறுப்பை ஏற்கிறதை விட ஒருத்தனை பலிகடா ஆக்குறது ரொம்ப சுலபம். 6, உன் நேரத்துக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். உன்னை 1 மணி நேரம் காத்திருக்க வைப்பாங்க. ஆனா அவர்களை 5 நிமிஷம் காத்திருக்க வைத்தா கோபப்படுவாங்க. உன் நேரம் அவர்களுக்கு முக்கியமில்லை, அவர்கள் நேரம் மட்டும் முக்கியம். நினைவில் வை, உன் நேரத்தை மதிக்காதவன் உன்னையும் மதிக்க மாட்டான். டாஷ் 7, உன்னை குற்ற உணர்ச்சியில் வைத்தே கட்டுப்படுத்துவார்கள். நான் உனக்காக எவ்வளவோ பண்ணேன், நீ இப்படியா நடந்துக்கிற, நீ மாறிட்ட. இப்படி பேசி பேசித்தான் உன்னை குற்ற உணர்ச்சியில வைப்பாங்க. நீ தவறு செய்யல, ஆனா நீ தவறு செய்த மாதிரி ஃபீல் பண்ண வைப்பாங்க. இது அன்பு இல்ல, இது மனதை கட்டுப்படுத்துற ஒரு தந்திரம். 8, உன் நல்ல மனச பலவீனம்னு நினைப்பார்கள். நீ மன்னிக்கிறத பயம்னு நினைப்பாங்க. நீ அமைதியா இருக்கிறதை பலவீனம்னு நினைப்பாங்க. அதனாலதான் மீண்டும் மீண்டும் உன்னை பயன்படுத்துவாங்க. நல்லவனா இருப்பது தவறில்ல, ஆனா எல்லை இல்லாமல் நல்லவனா இருப்பது உன்னை காயப்படுத்தும். 9வது, உன் வளர்ச்சியை தடுக்க முயற்சி செய்வார்கள். நீ முன்னேற ஆரம்பிச்சா அவர்களுக்கு பிடிக்காது. உன்னால முடியாது, விட்டுடு, இது உனக்கு செட் ஆகாது சொல்லுவாங்க. ஏன்னா நீ உயர்ந்தா அவர்கள் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. உண்மையான நண்பன் உன்னை உயர்த்துவான், பயன்படுத்துறவன் உன்னை கீழே இழுப்பான். 10வது, உன் மதிப்பு தெரிஞ்ச பிறகுதான் உன்னை இழந்ததை உணர்வார்கள். நீ எப்போதும் கிடைக்கும்போது உன் மதிப்பு தெரியாது. ஒரு நாள்
நீ விலகிடுவ. அப்பொழுதுதான் நீ எவ்வளவு முக்கியம்னு புரியும். ஆனா அந்த நேரத்தில் நீ பழைய இடத்துக்கு திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை மதிக்காத இடத்தில் மீண்டும் உன்னை நிரூபிக்க வேண்டிய தேவையும் இல்லை. முடிவு நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லாரையும் மாற்ற முடியாது. ஆனா யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும்னு மட்டும் நம்ம முடிவு செய்யலாம். உன்னை பயன்படுத்துறவர்களை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு எல்லை வைக்க கற்றுக்கொள். உன் நேரம், உன் மன நிம்மதி, உன் சுயமரியாதை, உன் வாழ்க்கை, இவை எல்லாமே விலை மதிப்பில்லாதவை. அதை யாருக்காகவும் இழக்காதே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் இந்த உண்மையை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற வாழ்க்கையை மாற்றும் வீடியோக்களுக்கு ரவி மோட்டிவேஷன் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்தி எங்களோடு இணைந்திருங்கள்.